லயன் லக்ஷ்மியை அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் தாக்கியது. நாகமாணிக்கக் கல்லை வெளியே எடுத்து அதற்கொரு கற்பூர ஆரத்தை காட்டி கண்களில் ஒற்றிக்கொண்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று தோன்றியது. அதற்கு தயாரானாள். நாகமாணிக்கத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் இரகசிய லாக்கர் உள்ள அறை நோக்கி நடந்தாள். உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டு இரகசிய லாக்கரை அதற்குரிய எண்களை உபயோகித்து திறந்தாள். உள்ளே நாகமாணிக்கக் கல்லை காணவில்லை. லக்ஷ்மிக்கு பகீர் என்றது. இதயத்தில் ஒரு பிரளயமே நிகழ்வது போல் இருந்தது. நாகமாணிக்கக் கல்லை காணவில்லை என்கிற உண்மை அவளை சுருட்டி தள்ளியது. பலமாக கத்தி புலம்ப கூட முடியவில்லை. அது ஒரு இரகசியமான விஷயம் என்கிற காரணம் தடுத்தது. அடுத்து என்ன செய்வது, எதை செய்வது என்பதிலும் ஒரு குழப்பம் மூச்சை அடைத்தது. கண்ணா பின்னாவென்று கிழித்து போட்ட ஒரு காகிதம் போல உணர்ந்தாள். எப்படியோ சமாளித்து லாக்கரை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள். முதலில் பிரியாவை காணவில்லை. அடுத்து நாகமாணிக்கம். ஒருவேளை ராஜதுரைதான் விளையாட்டு காட்டுகிறானோ? மூளைக்குள் கூட்டம் கூட்டமாக மின்மணி பூச்சிகள் பறப்பது போல் இருந்தது. கக்கத்தில் டைரியோடு மேடம் என்றபடி சிட்டிபாபுவும் வந்தான். லக்ஷ்மியை இப்படி ஒரு பதற்றத்தோடு அவன் பார்த்ததே இல்லை. மேடம், என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது செய்தா மேடம்? உடம்புக்கு மட்டும் இல்லையா, மனசுக்கும் தான். மேடம், நானும் பிரியா மேடம்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கு சிட்டிபாபு. என்ன மேடம் சொல்றீங்க? அந்த மாஜி எம்எல்ஏ தான் ஏதோ கண்ணாமூச்சி காட்டுறான்னு நினைக்கிறேன். மேடம், நம்ம சின்ன மேடத்தை அவர் பிடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்றீங்களா? ஆமா, மெல்ல பேசு. அந்த ராஜதுரை இப்ப ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான். அப்படித்தான் நினைக்கிறேன் மேடம். அவ இருக்கிற இடம் எனக்கு இப்ப தெரியணும். அவன் கூடவும் நான் பேசணும், சீக்கிரம். லக்ஷ்மி கொந்தளித்தாள். சிட்டிபாபுவும் ஹாஸ்பிட்டல் எண்ணெய் பிடிக்க தயாரானான். வாயை பிளந்து விட்டிருந்தான் அஜய். அவன் உள்ளங்கையில் அந்த நாகமாணிக்கம், அருகில் பிரியா. என்ன அஜய், நம்ப முடியலையா? இதுதான் அந்த நாகமாணிக்கம். இதோட மதிப்பு ரொம்ப அதிகம். அதாவது இப்போ உன் கையில 100 கோடிக்கு மேல ரூபாய் இருக்கு. பிரியா சொல்ல சொல்ல அஜய்க்கு கூடவே சிரிப்பும் வந்தது. இருவரும் தெப்பக்குளத்துக்கு நடுவில் உள்ள கல் மண்டபத்திற்குள். நீ சிரிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்றது உண்மை அஜய். இது வந்த பிறகு எங்க பங்களாவே மாறிடுச்சு. அவ்வளவு ஏன், எங்க பங்களாக்குள்ளேயே எவ்வளோ பாம்பு வந்துச்சு தெரியுமா? பிரியா, எனக்கு மூட நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறியோ? முட்டாள் மாதிரி பேசாத. என்ன நடந்ததோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாகமாணிக்கம்தான் என்ன அந்த ஜமீன்தார் பேரனோடு சேர்த்து வைக்க போகுது. பிரியா, அஜய், இது ஒன்னும் உன்னை சங்கடப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இது எல்லாமே நிஜம். சரி, இவ்வளோ மதிப்பான ஒரு விஷயத்த எதுக்கு இப்படி வெளியே எடுத்துட்டு வந்திருக்க? என்ன வர சொல்லி எதுக்கு காட்டிக்கிட்டு இருக்க? இப்பதான் அஜய், நீ சரியான கேள்விய கேட்டிருக்க. சரி, விஷயத்த சொல்லு. அஜய், இந்த நாகமாணிக்க கல்ல நான் நவரத்னங்கள ஒன்னாதான் பாக்குறேன். ஏதோ ஒரு விதத்துல இது ஒரு விலை உயர்ந்த கல்லா இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேல இதுல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா விலை மதிப்பையும் தாண்டி இதுக்கு பின்னால பல விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா அஜய், இது ஒரு தூண்டில். இத வச்சு என்னை பிடிக்கிறதுக்கு நரிக்குடி ஜமீன் திட்டமின்றதா நான் நினைக்கிறேன். ஜமீன்தாரா? இந்த காலத்துல ஏது பிரியா ஜமீன்தார்? அஜய், ஜமீன்தார் பட்டம் நடைமுறையில இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க செல்வாக்கு, அவங்களோட அதிகார பலம், இது எல்லாம் வேற வடிவத்துல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? இந்த நாகமாணிக்கத்துக்கு விசேஷ சக்தி இருக்கிறது உண்மையா பொய்யாங்கிற ஒரு பரிசோதனை முயற்சியில தான் நான் இறங்கி இருக்கேன். இதை நான் எடுத்துட்டு வந்தது எங்க அம்மாவுக்கு தெரியாது. இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்டத்தட்ட அணுகுண்டு வெடிச்ச இடமான போக்கரான் மாதிரி நொறுங்கி போயிருப்பாங்க. அடப்பாவி, இப்படி ஒரு கோணம் இருக்கிறத நான் மறந்தே போனேன் பாரு. வா, முதல்ல இதை எடுத்துட்டு கிளம்பு, நானும் வரேன். பாவம் உங்க அம்மா. இப்படியெல்லாம் டென்ஷன் கொடுக்காத பிரியா.
அவங்க தான் கல்யாண பேச்சை எடுத்து என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நாகமாணிக்கத்தை அம்மாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்த நேரம்தான் பத்மஸ்ரீ விருது கிடைச்சதா ரொம்ப நம்புறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற எங்க வீட்டுல பெட்ரோல் ஊற்று இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதுவும் இதனால தானா. ஆனா எனக்கு எல்லாமே தற்செயல் சம்பவங்களாத்தான் தெரியுது அஜய். அதே நேரம் வீட்டுக்குள்ள பாம்புங்க வந்தது தான் எப்படிங்கிறது குழப்பமாயிருக்கு. சரி, என்னத்தான் பண்ண போற பிரியா? அஜய், இந்த நேரத்துல நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. இந்த நாகமாணிக்க கல் கொஞ்ச நாள் உன்கிட்ட இருக்கட்டும். உனக்கு என்ன எல்லாம் நல்லது நடக்குதுன்னு நான் பார்க்கறேன். என்ன பிரியா, உங்க அம்மா கேட்டா என்ன சொல்லுவ? அம்மாவை நான் இப்ப பார்த்தா தானே? அப்படின்னா இந்த பக்கமா ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து நான் தங்க போறேன். அதுக்கு நீ என் வீட்டில் கூட தங்கலாமே பிரியா. எங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க தான் அஜய். ஆனா என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க இந்த நேரம் என்னை தேட எத்தனை வழிகள் இருக்கோ அவ்வளவையும் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஓ வீடு தான் முதல்ல இருக்கும். அப்ப உங்க அம்மா இப்ப உன்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்களா? அவன் கேட்கவும் இருவரும் கார் அருகே நெருங்கவும் சரியாக இருந்தது. கார் முகப்பில் செல்போன். அதை வெளியே எடுத்து திரையை பார்த்தாள். அதில் சிட்டிபாபுவும் லக்ஷ்மியும் மாறி மாறி அழைத்ததற்கான பதிவுகள். பாத்தியா, 21 மிஸ்டு கால். எங்க அம்மா இப்ப குதிச்சிட்டு இருப்பாங்க. பாவம் பிரியா உங்க அம்மா. அவங்களுக்கு போனாவது பண்ணி பேசலாம்ல. இல்ல அஜய், இப்ப நான் எதுவும் பேசுறதா இல்ல. இந்த நாகமாணிக்கம் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு பார்க்கறது தான் என்னோட திட்டம். எதுக்கு பிரியா இந்த ஆராய்ச்சி எல்லாம்? இதனால யாருக்கு என்ன லாபம்? என்ன அஜய், இந்த நாகமாணிக்க கல் தான் என் கல்யாணத்துக்கே காரணம். +2 கூட படிக்காத ஒருத்தனை என் தலையில கட்ட போறாங்க. அம்மாவும் இதுக்காகவே அவனை ஏத்துக்க போறாங்க. உனக்கு ஓகேவா? பிரியா அஜயை நேருக்கு நேராக பார்த்து கேட்டாள். என்னடா, அந்த ஜமீன்தார் பேரனை நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? உனக்கு அதனால ஒரு பாதிப்பும் இல்லையா? பிரியா, நான் ஐ லவ் யூ சொன்னப்போ சிரிச்சு பேசினாலே காதலா? ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாவே பழகக்கூடாதா? இல்ல பழகத்தான் முடியாதான்னு நீ கேட்டது இப்பவும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. போடா முட்டாள். காலேஜில் படிக்க வந்த முதல் வாரத்திலேயே ஐ லவ் யூ சொன்னா என்னடா அர்த்தம்? அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். பிரியா, அப்ப என்ன லவ் பண்றியா? கடவுளே, நீ என்ன டியூப்லைட்டாடா? இவ்வளோ லேட்டா புரிஞ்சுக்கிற? இல்ல பிரியா, அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும்னு காதலை அடக்கியே வச்சுட்டேனா, அதான். சரி, இப்ப சொல்லிட்டேன்ல, இனியாவது ஒரு நல்ல ஹீரோவா எனக்கு ஒத்துழைப்பு கொடு. சரிப்பா, நான் இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல ஏதாவது ஒரு பாடாவதி லாட்ஜில் ஒரு ரூம் போடு. அப்புறமா இந்த நாகமாணிக்கத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. ஆமா, நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல தங்காம எதுக்கு பாடாவதி லாட்ஜில் ரூம் எடுக்க சொல்ற? என்ன அஜய் நீ? எந்த ஒரு பெரிய ஹோட்டல்ல நான் தங்கினாலும் எங்க அம்மாவுக்கு உடனே நியூஸ் போயிடும். எங்க அம்மா லாயன் லக்ஷ்மிடா. ஓ சரி சரி, எவ்வளவு நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி? அது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் நிச்சயம், நான் காணாம போனது தெரிஞ்சு அந்த நரிக்குடி ஜமீன் பேரன் என்ன செய்ய போறாங்கிறது முக்கியம். அப்புறம் எனக்கு அவனை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லைங்கிறதையும் நானே ஒரு பத்திரிக்கைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் அவனுக்கு போகும். கல்யாணத்துல விருப்பம் இல்லாமத்தான் நான் வீட்டை விட்டு ஓடிட்டதா, முக்கியமா ஓன் கூட ஓடிட்டதா அம்மாவும் நினைக்கலாம், அவனும் நினைக்கலாம். அப்ப அம்மா எப்படி நடந்துக்க போறாங்க, அவன் எப்படி நடந்துக்க போறாங்கிறதும் எனக்கு ரொம்பவே முக்கியம். எனக்கென்னவோ நீ சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி தெரியுது பிரியா. இப்ப அப்படித்தான் தெரியும், ஆனா போக போக பாரு. பிரியா ஒரு தீர்மானமுடன் பேசினாள். அரசு பொது மருத்துவமனை. அமர்ந்து எழுந்து அமர்ந்து எழுந்து ஒருவித பயிற்சியை செய்து கொண்டிருந்தார் ராஜதுரை. அப்படி செய்யும் போது வலிக்கிறதா என்பது முக்கியம். நல்ல வேளையாக வலியெல்லாம் இல்லை. அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த சாமியார். ஏதும் வலி தெரிகிறதா? இல்ல சாமி,
சுத்தமா வலி இல்ல. நல்லது, எலும்புக்கு நடுவுல மஜ்ஜை நல்லா வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இனி கவலைப்பட எதுவும் இல்ல. சாமி, எல்லாம் உங்களால தான். நான் இவ்வளவு சீக்கிரம் குணமாவேன்னு கனவுல கூட நினைக்கல. ராஜதுரை சாமியாரை புகழ்ந்ததோடு அப்படியே அவர் காலிலும் விழுந்தார். நல்லா இருப்ப நீ என்று அவரும் ஆசீர்வதிக்க செல்போனில் அழைப்பு. எடுத்து காதை கொடுக்கவும் கணீரென்று ஒலிக்கத் தொடங்கியது லக்ஷ்மியின் குரல். என்ன ராஜதுர, உடம்பு எப்படி இருக்கு? கேள்வி நலம் விசாரிக்கிற மாதிரியே இல்லை. அதில் எச்சரிக்கையும் கடுமையும் ஒளிந்து கொண்டிருந்தன. ஓ, லாயன் லக்ஷ்மியா? என்னையா, பேர் சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சாக்கும்? நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? நான் விஸ்வாசமான பழைய இளிச்சவாய் ராஜதுரை இல்ல லக்ஷ்மி, மறுஜென்மம் எடுத்திருக்கிற புது ராஜதுரை. ஆமா, எதுக்கு என்ன மிரட்டுற? நான் தான் உன்னை மிரட்டணும். என் மகளை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு தானே இருக்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன, உன் மகளை நான் கடத்திட்டேனா? நல்ல கதையா இருக்கே. நீ பேசுறத பார்த்தா உன் மக இப்ப உன் கூட இல்லைன்னு சொல்லு. ராஜதுர, இப்படி நீ சாமர்த்தியமா பேசுறதால என் மகளை பிடிச்சு வச்சிருக்கிறது இல்லைன்னு ஆயிடாது. அவளுக்கும் நல்லமணி ஐயா பேரனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது தானே உன் திட்டம். நீ கூட போன்ல இந்த கல்யாணம் எப்படி நடக்குது பார்க்கலாம்னு சொல்லி இருந்தியே. இப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ செய்துட்ட. லக்ஷ்மி ஒரு முடிவோடு பேசியதை கேட்ட ராஜதுரை சட்டென்று செல்போனை கையால் மூடிக்கொண்டு சாமியார் பக்கம் திரும்பினார். சாமி, என்னப்பா? லயன் லக்ஷ்மி மகளை காணோமா? அவ ஏன் மேல சந்தேகப்படுறா? அப்படியா? ஆமா சாமி, நான் மட்டும்தான் அவளுக்கு எதிரின்னு நினைச்சேன். எனக்கு மேல எவனோ ஒருத்தன் இருக்கான் போலையே. நான் இல்லைன்னு மட்டும் சொல்லி போனை வச்சிடு. மற்ற விஷயங்களை அப்புறம் பேசலாம். சாமியார் சொன்னபடியே செல்போனிலிருந்து கையை எடுத்த ராஜதுரை, லக்ஷ்மி, நான் இப்பவும் சொல்றேன், உன் மகளுக்கும் அந்த நல்லமணி பேரனுக்கும் கல்யாணம் நடந்தா அதை தடுக்க என்ன வேணா செய்வேன். ஏன்னா நான் உங்களால அநியாயமா பாதிக்கப்பட்டவன். ஆனா அதுக்காக உன் மகளை கடத்தி வச்சுதான் அதை சாதிக்கணுங்கிறது கிடையாது. உன் மகளை நான் கடத்தல. எனக்கும் மேல ஒரு எதிரி உனக்கு இருக்கான்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. முதல்ல அதை யாருன்னு கண்டுபிடிச்சு உன் மகளை காப்பாத்துற வழிய பாரு. என்கிட்ட அனாவசியமா வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காத, வச்சிடுறேன். ராஜதுரை குரலில் ஒரு அநாயசம். போனை முடக்கிவிட்டு நிமிர்ந்தார். எதிரில் சாமியார் தாடியை நீவிக்கொண்டு சிந்தனையில். என்ன சாமி யோசனை? ஒண்ணுமில்லை அப்பனே, காணாம போயிருக்கிறது மகள் மட்டும் இல்லைன்னு மனசுக்கு படுது. அப்படின்னா அந்த நாகமாணிக்க கல்லும் தான். என்ன சாமி? ஆமாம் அப்பனே, அது அந்த மாளிகையில் இருந்திருந்தா அதோட அதிபதிக்கு மன வருத்தமே ஏற்படாது. இப்ப லக்ஷ்மிக்கு ஏற்பட்டிருக்கிறத வச்சு பார்க்கும் போது நாகமாணிக்க கல்லும் அங்க இல்லைன்னு தான் தோணுது. சாமி, இது ரொம்ப பெரிய விஷயம். கல்லும் இல்ல மகளும் இல்லைன்னா நல்லமணி ஐயா பேரன் பின்னி பெடல் எடுத்துடுவானே. நிச்சயமா இதோட அடுத்த கட்டம் அந்த லக்ஷ்மி என்னை தேடுவதாகத்தான் இருக்கும். உங்களையா? ஆமாம் அப்பா, அவளுக்கு இப்ப என்ன நல்லா தெரியும். அவ வீட்டுக்கு போய் பாம்புகளை பிடிச்சு அங்க நாகமாணிக்கம் இருக்கிறத உறுதி செய்தது நான் தானே. சாமி, நீங்க இத சொல்லவே இல்லையே. இப்ப சொல்லிவிட்டேனே அப்பா. சரி சாமி, அங்க எப்படி நீங்க நுழைஞ்சீங்க? அதுவா இப்ப முக்கியம். என் கணிப்பு சரியா தப்பான்னு முதல்ல தெரியட்டும். அப்ப அந்த நாகமாணிக்க கல்லுக்கு அவ்வளவு சக்திகளா? ஆமாம், அது ஒரு குட்டி கிரகம் அப்பா. சாமி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுல எவ்வளவோ இருக்குது. இருந்தும் இதையெல்லாம் பொய்ன்னு சொல்ற கூட்டமும் இருக்குதே, அது ஏன் சாமி? அப்பனே, உண்மைன்னு நம்புறது ஒரு விதினா பொய்ன்னு பேசுறதும் ஒரு விதிதான். நம்புறவங்களுக்கு ஒரு பாதை, நம்பாதவங்களுக்கு வேறு பாதை. கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லுங்களேன் சாமி. நான் புரிகிற மாதிரி தான் சொன்னேன். ஆனா உனக்கு எப்ப புரியணுமோ அப்பதான் புரியும். சரி, நான் கிளம்புறேன். சாமி. என்னப்பா?
அந்த லக்ஷ்மிய ஒரு ஆட்டுனாத்தான் எனக்கு அடங்கும். அப்பனே, முதல்ல இந்த மருத்துவமனையை விட்டு கிளம்புற வழிய பாரு. நாகமாணிக்கம் அவளை விட்டு விலகுனதே போதும். இப்ப அவளை யாரு என்னன்னாலும் பண்ணலாம். சாமியார் வேகமாக அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானார். சாமி, சீக்கிரமா அந்த கல்லு அவகிட்ட இல்லைங்கிற நல்ல விஷயத்த சொல்லுங்க. அவளையும் அந்த நல்லமணி பேரனையும் கசக்கி ஜூஸ் பிழிஞ்சிட்டு தான் மறுவேளை. சாமியார் சிரித்துக்கொண்டே படிகளில் இறங்கினார். ராஜதுரையும் திரும்பி வந்து ஜன்னல் அருகே நின்று கொண்டு வெளியே பார்த்தான். ஜன்னல் வழியாக 6 தளங்களுக்கு கீழே பரபரப்பான சந்தடி மிகுந்த சாலை கண்ணில் பட்டது. அந்த சாலையின் கடைசியில் சாமியாரும் தெரிந்தார். ராஜதுரைக்கு ஒரு கணம் தலை சுற்றியது. அதிகபட்சம் 5வது தளத்துக்குத்தான் போயிருக்க வேண்டும். ஆனால் கீழே முற்றிலுமாக சென்று சாலையின் கடைக்கோடிக்கும் அவர் போய் சேர்ந்தது எப்படி என்கிற கேள்வி ராஜதுரையின் கண்களில் வியப்பாக வழிந்தது. அம்பாரி மாளிகை. லக்ஷ்மி குட்டி போட்ட பூனை போல நடந்தபடியே இருந்தாள். பிரியாவுடனான செல்போன் முயற்சிக்கு ஸ்விட்ச் ஆஃப் என்கிற பதிலே வந்தது. அதுவே லக்ஷ்மியை போட்டு புரட்டி எடுக்க தொடங்கிவிட்டது. போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் போட்டு பேசலாமா என்கிற கேள்வி ஒரு பக்கம், தன் சகாக்களை விட்டே தேடினாள் என்ன என்ற எண்ணம் மறுபக்கம். மொத்தத்தில் அவள் அவளாகவே இல்லை. எப்போதும் போல ராமலிங்க ஐயாவுக்கு ஃபோன் போட்டு அவரை வரச் சொன்னதில் அவரும் அவள் அனுப்பிய காரிலேயே வந்து சேர்ந்தார். என்ன ஆச்சு லக்ஷ்மி? ரொம்பவும் பதற்றமா தெரிகிற. ஐயா, என் மகளையும் காணல, அந்த நாகமாணிக்க கல்லும் வீட்ல இல்ல. அடடா, எப்படி இப்படி நடந்துச்சு? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஐயா. இது அந்த ராஜதுரை வேலையா இருக்கும்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிறான். அடடா, அவசரப்பட்டுட்டியே லக்ஷ்மி. பொதுவா இந்த மாதிரி இக்கட்டான தருணங்கள்ல தியானத்துல உட்காருன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். மனசு சுடு தண்ணியா கொதிக்கிற போது அதை எப்படி ஐயா ஒருநிலைப்படுத்தி உட்கார முடியும்? அதுக்குத்தான் லக்ஷ்மி தியானம். அப்படி செய்தாதான் நல்ல பலன்கள் கிடைக்கும். விடுங்க ஐயா, இப்ப நான் என்ன செய்யட்டும்? பிரியாவோட நண்பர்கள் கிட்ட விசாரிச்சு பாத்தியா? இந்த ஊர்ல பெருசா நட்பு வட்டம் கிடையாது ஐயா. அஜய்னு ஒருத்தன் இருக்கான். அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். பிரியா அங்கேயும் இல்ல. சரி, கொஞ்சம் பொறுமையா செயல்படுவோம். ஆமா, அப்புறமா அந்த பாம்புகளை எப்படி பிடிச்ச? ஒரு சாமியார் ஐயா அழகர் கோவில் மலைக்கு மேல கோம்பை மலை பக்கம் இருக்கிறவராம். அவரா வந்தாரு. ஒரு பாம்புக்கு 3 பாம்பு இருந்திருக்கு வீட்டுல. மந்திரம் போட்டே அதுகளை புடிச்சிட்டு போயிட்டாரு. ஓ, நாகபந்தனம் தெரிஞ்சவரோ? ஆமா ஐயா, அவரும் அப்படித்தான் சொன்னாரு. நாகபந்தனம் தெரிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு திருஷ்டாந்தம், அஷ்டாங்கம், வாஸ்துன்னு பல ரகசியங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆமா, அவர் கூட இந்த அம்பாரி மாளிகையை பார்த்துட்டு சில வாஸ்து கோளாறுகளை சொன்னார் ஐயா. அப்ப அவரை கூப்பிடு லக்ஷ்மி. பிரியா இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்காங்கிறத எல்லாம் திருஷ்டாந்தம் பார்த்தே சொல்லிடுவாரு. திருஷ்டாந்தம் பார்த்துன்னா அது ஒரு கலை லக்ஷ்மி. நம்ம பெரியவங்க ஏராளமான விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. என்னதான் சேட்டிலைட், செல்போன், டிவின்னு விஞ்ஞானம் வளர்ந்துட்டாலும் அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்குங்கிறது எப்பவுமே மர்மமான விஷயம்தானே. ஆமா ஐயா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா மர்மங்களை உடைச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறதுல நம்ம முன்னோர்கள் பலே ஆட்கள். அதர்வன கலைகள்ல திருஷ்டாந்தம் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்தம்னா முடிவு, அஷ்டாந்தம்னா 8 வித முடிவு, திருஷ்டாந்தம்னா என்சான் உடம்போட முடிவுன்னு அர்த்தம். லக்ஷ்மி, ஒருத்தர் உடம்பு அவர் கையால 8 சான் தான் இருக்கும். ஒருத்தர் உயரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க அவரை நிக்க வச்சு அளக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அவங்க கையால 1 சான்கிறது எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு பார்த்து அதை 8ஆல பெருக்குனா அவங்க உயரம் தெரிஞ்சிடும். அந்த உயரம்தான் முழு உருவம். அந்த உருவம்தான் பார்க்கும் போது தெரிகிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல அவரை கூப்பிடு லக்ஷ்மி. எனக்கும் அவரை பார்க்க ஆசையா இருக்கு. இதோ இப்போவே ஐயா. லக்ஷ்மி அடுத்த நொடியே சிட்டி பாபுவை கூப்பிட்டு பேசினாள். சிட்டி, நேத்து பாம்பு பிடிக்க வந்தாரே ஒரு சாமியார். ஆமா மேடம்.
அவர் கூட அழகர் மலைக்கு மேல கோம்பை மலைங்கிற இடத்துல இருக்கிறதா சொன்னார்ல. ஆமா மேடம், இப்ப நான் அவரை கூட்டிட்டு வரணும், அப்படித்தானே மேடம்? ஆமா, உடனே வேகமா போய் கூட்டிட்டு வா. சிட்டி பாபுவை விரட்டிவிட்டு திரும்பியவள் சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தாள். முதல் முறையாக அவள் கண்களில் கண்ணீரின் திரட்சி. அழாத லக்ஷ்மி, ஓ மாதிரி பெண்கள் அழக்கூடாது. முடியல ஐயா, என் பிரியா இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? நிச்சயம் நல்லபடியாத்தான் இருப்பா. ஒருவேளை அவகிட்டத்தான் அந்த நாகமாணிக்கம் இருக்குன்னா நீ கவலைப்படும்படியா அவளுக்கு எதுவும் நடக்காது. தைரியமாயிரு. ராமலிங்க ஐயா அப்படி சொன்னது லக்ஷ்மிக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது. அது ஒரு சுமாரான லாட்ஜ். வரவேற்பில் மேலும் கீழுமாக பார்த்துவிட்டுத்தான் அறை தந்தார்கள். ஆனாலும் ஏதோ ஒன்று பிரியாவை கேள்வியே கேட்க விடாமல் தடுத்தது. அவர்கள் வரையில் பிரியா ஒரு வருமான அதிகாரி போல் உணரப்பட்டாள். ஏய் மேடம் ஒரு பெரிய ஆபீசர்னு நினைக்கிறேன். திடீர் சோதனைக்கு வந்திருக்காங்க போல. பெரிய ஹோட்டல்ல தங்குனா பார்ட்டிங்களுக்கு தகவல் போயிடும்ல. அவர்கள் அப்படி நினைக்க உண்மையில் நாகமாணிக்கம்தான் காரணம் என்பது புரியாத புதிர். பிரியா தங்கிய அறை அவள் மூக்கை சினுப்ப வைத்தது. இருந்தும் சகித்து கொண்டாள். அஜய், இப்பவே நம்ம ஒரு பாம்பு புத்து இருக்கிற இடத்துக்கு போறோம் என்றாள். எதுக்கு பிரியா? நாகமாணிக்க கல்லோட போகணும். இதோட சக்திக்கு பாம்புங்க இருந்தா தேடி வருமே. ஓ, நாகமாணிக்க கல்ல டெஸ்ட் பண்றதுக்கா? ஆமா அஜய், அப்ப என் வீட்டுக்குள்ள பாம்புங்க வந்ததும் எதனாலன்னு தெரிஞ்சிடும் தானே. அஜய் அவளை பைக்கில் அழைத்து கொண்டு போனான். போகும் வழியில் ஒரு மரத்தடியில் 8 அடி உயரத்துக்கு பாம்பு புற்று. அதை பார்க்கவும் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு இருவரும் இறங்கினர். புற்றுக்கு சற்று அருகில் போய் அமர்ந்து கொண்டனர். நேரமும் உருள ஆரம்பித்தது. ஏன் பிரியா, சப்போஸ் இங்க பாம்பு வரலைனா இந்த நாகமாணிக்கம் போலின்னு சொல்லுவியா? அப்படி இல்ல, இதுக்கு தனியா எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லுவேன். ஒருவேளை பாம்பு வந்துட்டா? அவன் கேட்ட அதே நொடி ஒரு துவாரத்தில் பாம்பு ஒன்று தலையை உயர்த்தியது.